தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் உள்ள முக்கியமான அரசியல்வாதியும் டெலோவின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன், அவர் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார். அவரது குரலை போன்று அச்சொட்டாக ஒலிக்கும் சர்ச்சையான விடயங்களுக்குரிய ஒலிப்பதிவு ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. அந்த ஒலிப்பதிவில் செல்வம் அடைக்கலநாதனுடன் கொதிநிலையுடனும் அச்சத்துடனும் விளையாடிய நபர் கடந்த மாதம் நீர்கொழும்பு பகுதியில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டு அவரது உடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் இந்த விடயம் பரபரப்பான ஒரு பேசுபொருளை உருவாக்கியுள்ளது. இவ்வாறான பேசுபொருள் உள்ள நிலையில்தான் கனடாவில் வசிக்கும் ஒருவர் தனக்கு தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல் விடுத்ததாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் செல்வம் அடைக்கலநாதன் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார். செல்வம் அடைக்கலநாதனின் வாகனம் நேற்று முன்தினம் வவுனியா பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் அவரது முறைப்பாடு யாழ் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே நீர்கொழும்பில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் உடலமாக மீட்கப்பட்ட நபருக்கும் ஒரு 30 வயதுடைய பெண்ணுக்கும் செல்வம் அடைக்கலநாதன் போன்று குரல் ஒலிக்கும் ஒருவருக்கும் இடையில் ஏதோ தொடர்புகள் இருப்பதை இந்த ஒலிப்பதிவு புலப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக செல்வம் அடைக்கலநாதனின் குரல் போல ஒலிக்கும் குரலால் குறித்த நபர் கடுமையாக எச்சரிக்கப்பட்ட நிலையில்தான் குறித்த நபரின் தற்கொலை செய்திகள் எல்லாம் வந்தன. மரணத்துக்கு முன்னரான அவரது குரல் பதிவு இப்போது சமூக வலைத்தளங்களை பரபரப்பாக்கும் நிலையில் கனடாவிலிருந்து தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக செல்வம் அடைக்கலநாதன் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருக்கிறார். ஆனால் இந்த விடயம் குறித்து செல்வம் அடைக்கலநாதன் இதுவரை அதிகாரபூர்வமாக எதுவும் குறிப்பிடவில்லை. குறிப்பிட்ட பெண்ணுக்கும் தனக்கும் என்ன தொடர்பு, இல்லையென்றால் அது உண்மையாக தனது குரல் தானா என்பது குறித்தும் அவர் எதுவுமே சொல்லவில்லை.